அன்றொரு நாள் மாலை வேளை தனியார் வகுப்புகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். அருமையான மாலை பொழுது. சூரியனின் செம்மஞ்சள் நிற கதிர்கள் மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. அழகான நிறத்தில் கதிர்கள் பூமியை ஆட்கொண்டது. இந்த அழகை ரசித்தபடி பாடல் ஒன்றை நினைவு கூர்ந்தபடி வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தேன். என்ன நடந்ததென்று தெரியவில்லை. திடீரென்று வானம் கருமுகில்களை வரவழைத்து கருத்து கிடந்தது. அழகை தெளித்த சூரிய கதிர்களை காணவில்லை. கருமுகில்களும் கருமை நிறமுமே எல்லா இடங்களிலும் நிரம்பி இருந்தது. என்ன ஏது என்று விளங்காமல் என் பாதம் நீட்டி நடக்கத் தொடங்கியது. விறுவிறு என கால்களை எட்டி வைத்தேன். பாடலை வேகமாக உச்சரித்தேன். நான் என்ன செய்தும் பயனில்லை. வீட்டின் தூரமும் குறையவில்லை. நான் நடக்கவில்லையா இல்லை வீடு ஓடுகிறதா என்று தெரியவில்லை. நேரம் என்னவோ 6 மணியாகத்தான் இருக்கும். ஆனால் இருளோ நடுநிசி போல் இருந்தது. இருள் மட்டுமா? தொலைவில் கோட்டான்களும் கூவைகளும் ஓசையிட்டு கொண்டிருந்தன. ஆட்கள் ஓலமா கோட்டானின் கூவலா என்று அறிய முடியவில்லை. பதட்டத்தில் நான் விரைவாக ஓட முயன்றேன். நான் தனிமையில் ஒற்றையடி பாதையில் இருள் சூழ இரவின் இரைச்சலுடன் ஓட்டமும் நடையுமாய் விரைந்து சென்று கொண்டிருந்தேன். நடுநிசியின் அழகை பார்த்ததில்லை. ஆனால் இன்றுடன் அது அழகென்று சொல்லத் தோணவில்லை. சற்று தூரத்தில் யாரோ ஒருவர் நிற்பது தெரிந்தது. அதை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. அந்த நபரை கண்டறிய முடியவில்லை. ஆனா பெண்ணா என்று நெருங்க முயன்று பார்த்தேன். யாரது யாரது என்று கேட்டபடி முன்னோக்கி சென்று கொண்டிருந்தேன். ஆனால் அவரும் எந்த பதிலும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தார். அருகே செல்ல செல்ல அந்த நபருடைய நிழல் மட்டுமல்ல, அவருடைய உயரமும் அதிகரித்தது. அவர் அவ்வளவு பெரிய உருவமாக இருந்தார். நன்று, யாருடைய உதவியும் தேவையில்லை. மனத்தைரியந்தான் பெரிது என்று எண்ணினேன். அங்கு நிற்பது மனிதனாய் இல்லை வேறு ஏதுமா என்று சிந்திக்க முடியவில்லை. மனிதனுக்கான எந்த அசைவும் இல்லை, சத்தமும் இல்லை. விரைந்து அவரை கடக்க முயன்றேன். அவரின் தோற்றமும் செயலும் வியப்பாக இருந்தாலும் யாரோ ஒருவர் வழி துணைக்கு வந்தவர் என்று மனம் எண்ணியது. இதய துடிப்பு விரைவாக அடித்தது. வியர்வை துளிகள் குளித்த நீரை போல் சொட்டியது. உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை உடல் விரைத்து சிலித்தது. சட்டென்று சிலையாக நின்றவர் நில் என்று குரல் கொடுத்தார். நான் செய்வதறியாது திகைத்து நின்று வேகமாக நடந்தேன். நில் என்ற குரலுக்கு நான் பதில் குரல் கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் எண்ணினேன், இருளில் தனிமை கொடியது என்று. நானும் வாய்க்குள் ஏதோ எண்ணி புலம்பியபடி விரைந்தேன். குரலின் தொனி மேலோங்கி நில் என்று கனத்த குரல் காதை கிழித்தது. ஓட்டமும் நடையுமாக சென்ற நான் இப்போது நடையல்ல, ஓட்டம் மட்டுமே கொண்டேன். அந்த நபரை கடந்து சற்று தூரம் சென்று விட்டேன். அவர் நின்ற இடத்தில் நின்று கையை மட்டும் நீட்டி என்னை பிடிக்க ஐவிரல் நீட்டினார். என் மனதில் எல்லாவிதமான எண்ணங்களும் ஓடியலைந்தது. அம்மா, அப்பா, உறவுகள், நண்பர்கள் எல்லோரின் நினைவுகளும் ஓடியோடிச் சென்றது. இன்று என் கடைசி நாள், இதுதான் என் கடைசி நொடி என்று எண்ணி கலங்கி துடித்து கத்தினேன். கத்தி சற்று நொடியில் என் அம்மா குரல் கேட்டது. என்ன என்ன கனவா என்று. நானும் பதறி துடித்து எழும்பி பார்த்தேன். கடவுளே நன்றி, நான் கண்டது கனவு.